வெல்கம் டு ஜிகே சொல்யூஷன். இன்னைக்கு வீடியோ ஷிப்பில் ஏர் கண்டிஷன் எப்படி இருக்குது, எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத பற்றி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். அதாவது நம்ம வீட்டில் ஸ்ப்ளிட் ஏசி வச்சுருப்போம், அந்த மாதிரி இங்கே எப்படி ஏசி பண்ணியிருக்காங்க. இது வந்து சென்ட்ரல் ஏசின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரே ஒரு மிஷினரி மட்டும் ஒரு மிஷின் ரூமில் இருக்கும், ஏசி ரூமில் இருக்கும். அந்த இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம ரீஃபர் மிஷின் பார்த்தோம், அதிலே தான் இருக்கும். இந்த மாதிரி அந்த ரூமில் இருந்து டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணி அங்கேருந்து ஏர் சர்க்குலேஷன் மூலியமாக ஒரு 10 டிகிரி ஏரை கூல் பண்ணி நமக்கு ரூம்ஸ்க்கு எல்லாத்துக்கும் பிரித்து அனுப்பிச்சிருவாங்க. இது சென்ட்ரல் ஏசி சிஸ்டம். இந்த பைப் வழியாக தான் எல்லா கேபினில் அகாமடேஷனில் இருக்கக்கூடிய எல்லா போர்ஷன்ஸுக்கும் வருது. இன்ஜின் ரூமுக்கு இங்கேருந்து போகாது. இன்ஜின் ரூமுக்கு கண்ட்ரோல் ரூம் மட்டும் செப்பரேட்டாக ஏசி இருக்கும். அகாமடேஷன் பூரா இங்கேருந்து தான் போக போகுது. அதுக்குள்ள கண்ட்ரோல்ஸு எல்லாமே இருக்குது. ஷிப்பில் உள்ளதுக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லா ப்ரெஷர் எல்லாமே மானிட்டர் பண்ணுறதுக்கு எல்லா கேஜஸ்ஸு, ட்ரிப் சுவிட்சஸ்ஸு, அலார்ம்ஸு எல்லாமே வச்சுருப்பாங்க. இதில் நம்ம செக்ஷன் ப்ரெஷர், ஆயில் ப்ரெஷர், டிஸ்சார்ஜ் ப்ரெஷர் எல்லாமே 24 மணி நேரம் நம்ம மானிட்டர் பண்ண முடியும். இதை இன்ஜினியர்ஸோட வேலை, இதை ப்ராப்பராக மானிட்டர் பண்ணி இதை ரெக்கார்டு எழுதி வச்சுருக்கணும். அதனால நம்ம ஃபால்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி. இது சென்ட்ரல் யூசி சிஸ்டம். இதுலேயும் நம்ம கூலிங்க்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இதில் பாருங்கள், இந்த ட்ரிப்ஸ் எல்லாமே ஈஸியாக கொடுத்துருக்குறாங்க. கூலிங்க்கு சீ வாட்டர் தான் இந்த இதுக்குமே யூஸ் பண்ணிக்கிறோம். ஏன்னா இதில் சீ வாட்டர் வந்து நமக்கு பிளென்ட்டியாக அவைலபிலிட்டி இருக்கிறதுனால இந்த சிஸ்டம், ட்ரிப் சிஸ்டம், சேஃப்டி சிஸ்டம் வேலை செய்தான்னு பார்க்குறதுக்கு கூட வால்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதுக்கப்புறம் இதுதான் வந்து இந்த கண்டென்சர்னு சொல்லக்கூடிய சீ வாட்டர் கண்டென்சர். நம்ம வீட்டில் எல்லாம் ஏர் கண்டென்சர் இருக்கும், இதில் சீ வாட்டர் கண்டென்சர். அப்புறம் ஏர் ட்ரையர் வச்சுருக்காங்க, மாய்ச்சர் ரிமூவ் பண்ணுறதுக்கு. கேஸ் சார்ஜ் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் அங்கே கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி கேஸ் ஃப்ளோ கூட இருக்குது. சொலினாய்டு வால் கொடுத்துருக்குறாங்க. நமக்கு டெம்பரேச்சர் வேணாம், நம்ம இந்த மாதிரி கோல்டு பிளேஸில் போகிறோன்னா சொலினாய்டு மூலிமா நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸ்டாப் பண்ணிவிட்டு ஹீட்டர் ஆன் பண்ணி நம்ம ஹீட்டிங் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் எல்லா வித ஃபெசிலிட்டிஸும் இருக்கும். இது கிட்டத்தட்ட ஒரு சின்ன ஹோட்டலுக்கு சப்ளை பண்ணக்கூடிய அளவுக்கு பெரிய ஏசி தான் அதில் கொடுத்துருப்பாங்க. ஒரே ஒரு கம்ப்ரெசர். சில ஷிப்பில் பார்த்தீங்கன்னா 2 கம்ப்ரெசர் இருக்கும். எல்லாம் டிஜிட்டல் கண்ட்ரோல்ஸில் இருக்குது. இதில் நம்ம இந்த கரண்ட் ரேட்டிங் இதெல்லாம் நம்ம பார்த்து ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். வீட்டிலலாம் நம்ம கிளாம் மீட்டர் போட்டு தனியாக செக் பண்ணோம். இப்போ இதில் எந்த 24 ஹவர்ஸ் எப்போ வந்து இதை பார்த்தாலும் நம்மளால் இது எவ்வளோ கரண்ட் எடுக்குது, சரியான லோடில் வேலை செய்தாங்கிறத கூட எளிதாக இதில் வந்து நம்மளால் அதை பார்க்க முடியும். அது மட்டும் இல்லை, ரொம்ப ஷிப்பு வந்து எப்போதுமே சம்மரில் இருக்குன்னு சொல்ல முடியாது. சில நேரங்களில் ஐஸ் இதில் போயிடும். அப்போ ஹீட்டிங் தேவைப்படும். அதுக்காக எங்கள்கிட்ட ஸ்டீம் ஃபெசிலிட்டி, பாய்லர் இருக்கிறதுனால ஸ்டீம் ஃபெசிலிட்டி இருக்கும். எலக்ட்ரிக்கல் ஹீட்டர் யூஸ் பண்ண மாட்டோம். ஸ்டீம் வால்ஸும் கொடுத்துருப்பாங்க. அந்த சமயத்தில் ஏசி ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டீம் வால்ஸை திறந்துருவோம். அப்போ ஸ்டீம் வால்ஸ் திறந்துட்டா நமக்கு வந்து வெப்பமாக அகாமடேஷன் வந்து நமக்கு வேண்டிய கம்ஃபர்டபுளான வெப்பத்துக்கு வந்துடும். அதுக்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இருக்குது. இப்போ இந்த சீ வாட்டர் லைன் போகிற லைன் இதுதான். இந்த நான் முன்னாடி சொன்ன மாதிரி, போன வீடியோவில் சொன்ன மாதிரி எல்லாமே ஃப்ளெக்சிபிள் கப்ளிங் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா ஷிப்பு ஒரு நிலையான ஒரு தரையில் இருக்காது, வைப்ரேஷன்ஸ் இருக்கும். அதனால் அந்த பைப்பு கிராக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால கொடுத்துருக்குறாங்க. சீ வாட்டர் கூலிங் வாட்டர் கூட டெம்பரேச்சர் பார்க்குறதுக்கு ஃபெசிலிட்டி தெர்மாமீட்டர்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இதுதான் அதோட கம்ப்ரெசர். இது 2 ஸ்டேஜ் உள்ள கம்ப்ரெசர். இது ஆட்டோ கட் ஆஃப் கம்ப்ரெசர். நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் மட்டும் ரன் ஆகும். தேவை அதிகமாக இருக்கும்போது 2 ஸ்டேஜும் லோடில் வந்துடும். அதுக்கான உள்ள ஆட்டோ கட் ஆஃப் சிஸ்டம்லாம் கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் பார்க்கலே தெரியுது, ஒரு சைடு சொலினாய்டு வால் கட் ஆஃப்காக கொடுத்துருக்காங்க. இப்போ கம்ப்ரெசர் ரன் ஆகிட்டு இருக்கு. அதோட கேஜ் கிளாஸ், கிராங்க் கேஸோட கேஜ் கிளாஸில் உங்களுக்கு ஆயில் ஃப்ளோ தெரியுது. 24 மணி நேரமும் இது ரன் ஆகிட்டே தான் இருக்கும். இது ஒரே ஒரு கம்ப்ரெசர் இருக்கிறதுனால இதோட ஸ்பேர்ஸ் 100% நாங்கள் வச்சுருப்போம். இது எதுவும் சர்வீஸ் வந்தால் கூட இன்ஜினியர்ஸோட வேலை தான். இன்ஜினியர்ஸ் தான் அதை வந்து ஓப்பன் பண்ணி அதை சர்வீஸ் பண்ணணும். இது கேஸ் வந்து இன்றைக்கி இந்த ஃப்ரீயான் 22 அதெல்லாம் இன்றைக்கி பேன் பண்ணியாச்சு. அதனால் இப்போ 404A, 4047 அந்த மாதிரி 134A அந்த மாதிரி ஓசோன் டெப்ளீஷனுக்கு பாதுகாப்பாக உள்ள கேஸஸ் தான் யூஸ் பண்ணுறோம். இது எக்ஸ்பேன்ஷன் வால்வு. இதை கொஞ்சம் டீட்டெயிலாக இப்போ நம்ம அந்த படத்தில் பார்க்கலாம். தெர்மல் எக்ஸ்பேன்ஷன் வால்வு. இது மூலியமாக அது ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோல் ஆகிருக்கும். சில கப்பலில் எலக்ட்ரானிக் எக்ஸ்பேன்ஷன் வால்வு கூட கொடுத்துருக்குறாங்க. இது கொஞ்சம் பழைய மாடல். அது வந்து தெர்மல் பல்பு போட்டு அது மூலியமாக இது எக்ஸ்பேன்ஷன் வால்வு இது ஆப்ரேட் ஆகும். இது மூலியமாக எக்ஸ்பேன்ஷன் நடக்கும். இது கேஸ் அவுட்லெட்டில் வந்து அதோட பல்பை டெம்பரேச்சர் சென்சார் இருக்குது, அந்த பல்பை மாட்டியிருப்பாங்க. இந்த வால் மூலியமாக தான் நமக்கு கேஸ் எக்ஸ்பேன்ஷன் நடந்து நமக்கு குளிர் ஏற்படுத்துக்கு ஏசி சிஸ்டமில் நமக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு பாகமாக இருக்குது. இதுதான் அதோட ட்ராயிங்கு. இதில் பார்த்தீங்கன்னா அந்த டயஃப்ரம்க்கு மேலே இருக்கக்கூடிய பல்புங்கிற இடத்துல தான் நம்ம வந்து எவாப்ரேட்டரோட டிஸ்சார்ஜில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ அதில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சருக்கு தகுந்த மாதிரி அந்த எவாப்ரேட்டருக்குள்ளே இந்த வால்வு வந்து ஆட்டோமேட்டிக்காக கேஸை கண்ட்ரோல் பண்ணி அனுப்பும். அதுதான் இதோட சிஸ்டம். இதில் சூப்பர் ஹீட் செட்டிங் உள்ள சிஸ்டம். இது டிஇ வால்னு சொல்லுவாங்க, டிஇ சீரீஸு. இது வந்து டான்ஃபாஸ்ங்கிற ஒரு ஃபேமஸ் மேக் இருக்குது, அந்த மேக்கோட வால் தான் இது.
இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வால்வ் ஆர்ஃபீஸ் வந்து ஃபிக்ஸட் ஆர்ஃபீஸ் இல்லை. இப்போ நம்ம வீட்டில் இப்போ இருக்க லேட்டஸ்ட்டு ஸ்ப்ளிட் ஏசிலெல்லாம் பார்த்தீங்கன்னா வேரியபிள் ஆர்ஃபீஸ் கொடுக்குறாங்க. இல்லாட்டி பழைய ஏசி ஃப்ரிட்ஜிலெல்லாம் பார்த்தீங்கன்னா கேப்லரி டியூப் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா தெர்மல் எக்ஸ்பென்ஷன் வால்வு ஃபிக்ஸட் ஆர்ஃபீஸில் கொடுத்துருப்பாங்க, ரொம்ப சேஞ்ச் ஆகாமல். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஹீட் கூட இதில் சேஞ்ச் பண்ண முடியும். அதோட சூப்பர் ஹீட் செட்டிங் கூட இதில் சேஞ்ச் பண்ணக்கூடிய வகையில் இதுக்கு அமைச்சிருக்காங்க. அதனால் இதில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த டிஸ்சார்ஜ்லேருந்து டெம்பரேச்சர் மட்டும் சென்ஸ் பண்ணுறதில்ல, எவாப்ரேட்டரோட டிஸ்சார்ஜ்லேருந்து ப்ரெஷரையும் சென்ஸ் பண்ணுறதுக்கான எக்ஸ்டர்னல் ஈக்குவலைசிங் லைன் சொல்லி ஒரு லைன் கொடுத்துருப்பாங்க. அது டயஃப்ரம்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுது, டயஃப்ரம் கீழே அந்த கனெக்ஷன்ஸ் வரும். ஸோ இப்போ இது மூலியமாக அது வந்து நமக்கு கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப எளிதாக இருக்குது. ஏன்னா இது பெரிய சிஸ்டம், அதனால் இது பர்ஃபெக்டாக கண்ட்ரோல் பண்ணால் தான் நமக்கு எல்லா அக்காமடேஷனில் இருக்க எல்லா ரூம்ஸ்க்குமே சமமாக கூலிங் கிடைக்கும். அதுக்காக இது வந்து நம்ம இந்த வால்வ் வந்து ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது. இதை வந்து இந்த யூனிட் வந்து நார்மலாக கம்ப்ரெசர் எல்லாமே 2 யூனிட் இருக்கும். சில ஷிப்பில் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் பைக்கு 2 யூனிட் கொடுத்துருப்பாங்க. காஸ்ட் கட் டவுனுக்காக இந்த மாதிரி சில ஷிப்பில் வந்து ஒரே ஒரு சிங்கிள் யூனிட்டில் கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி கொடுக்கும்போது தான் எங்களுக்கு அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அந்த யூனிட் ஏதாவது ப்ராப்ளம் வந்துட்டால் நம்மளால் இன்ஜின் ரூமோட சூடு அதிகமாக இருக்கிறதுனால அக்காமடேஷனும் சூடு பரவிடும். ஏசி இல்லாமல் நம்மளால் வந்து இருக்க முடியாது. ஸோ இப்போ அதனால் இது வந்து இந்த சிஸ்டம் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கிறதுனால இதோட ஸ்பேர்ஸ் 100% வச்சு இதை ரொம்ப கேர்ஃபுல்லாக இதை மெயின்டைன் பண்ணிக்குவாங்க. 24 ஹவர்ஸும் எவ்ரி வாட்ச் டியூட்டி இன்ஜினியர்ஸ் வந்து இதை மானிட்டர் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. எப்போதும் அதோட பீரியாடிக்கலாக இதோட வேல்யூஸ் எல்லாத்தையும் நோட் பண்ணி எங்கள்கிட்ட ரெக்கார்டு இருக்கும். அதை வச்சு நாங்கள் ஃபால்ட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சிரும். இது மூலியமாக தான் நம்ம வந்து செய்கிறோம். இதில் மற்றபடி ஏசியில் வந்து பார்த்திங்கன்னா ஏர் ஹேண்ட்லிங் யூனிட் சொல்கிறோம். ஏர் ஹேண்ட்லிங் யூனிட் வந்து நார்மலாக அக்காமடேஷனுக்குள்ளே இருக்கும். கம்ப்ரெசர் சில கப்பலில் வந்து வெளியிலேயே இருக்கும், அந்த ஏர் ஹேண்ட்லிங் யூனிட்டுக்கு கீழே இருக்கும். இப்போ நம்ம காமிச்சாலே ஏர் ஹேண்ட்லிங் யூனிட்டுக்கு கீழே இருந்தது. சில கப்பலில் பார்த்திங்கன்னா இன்ஜின் ரூமில் வந்து கம்ப்ரெசர் கொடுத்துருப்பாங்க, பட் ஏர் ஹேண்ட்லிங் யூனிட் வந்து அக்காமடேஷனில் தனியாக இருக்கும். ஸோ இப்போ இது மூலியமாக நம்ம அதில் வந்து நம்ம ஃப்ரெஷ் ஏர் வேணும்னாலும் ஃப்ரெஷ் ஏர் எடுத்துக்கலாம். எல்லாத்துக்கும் அதுக்குள்ள டேம்பர்ஸு எல்லாமே ஃபெசிலிட்டி இருக்கும். ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக நான் வந்து ஒரு அனிமேஷன்ஸ் மூலியமாக ஃப்யூச்சரில் டெக்னிக்கல் வீடியோவாக போடும்போது போடுறேன். இது வந்து நான் இந்த வீடியோ ஒரு ஷிப்பில், கார்கோ ஷிப்பில் ஏசி எப்படி அமைஞ்சிருக்கு, அதில் எந்த பாகங்களையும் எப்படி நாங்கள் மெயின்டைன் பண்ணுறோம், இன்ஜினியர்ஸோட டியூட்டி என்ன, அதில் எப்படி வேலைகள் இருக்குது அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வந்து அந்த ஏர் ஹேண்ட்லிங் யூனிட்லேருந்து போகக்கூடிய செக்ஷன்ஸை பார்க்கலாம். அந்த பைப்லைன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு செக்ஷன். இப்போ இதுதான் ஏர் ஹேண்ட்லிங் யூனிட். இதுலேருந்து நமக்கு அந்த எவாப்ரேட்டர் காயில் உள்ளே இருக்கும், ஹீட்டிங் காயிலும் உள்ளே இருக்கும், டீஹியூமிடிஃபயரும் உள்ளே இருக்கும். டீஹியூமிடிஃபயர்னால் ஈரப்பதம் ஏற்படுத்துறதுக்கான இது அது உள்ளே இருக்கும். இதில் என்ன பண்ணுறோன்னா நாங்கள் ரீசர்க்குலேஷன் மோடில் தான் நாங்கள் எப்போதும் வச்சுருப்போம். அதில் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஏர் வந்து கொஞ்சமாக தான் ஓப்பன் பண்ணியிருப்போம். ஏன்னா டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அது எளிதாக இருக்குங்கிறதுக்காக. இது மேலே பார்த்தீங்கன்னா இந்த பைப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கிறதெல்லாம் டிஃப்ரெண்ட் செக்ஷனுக்கு அதுலேருந்து நமக்கு கூலிங் ஏர் போகும். ஸோ இப்போ இது மூலியமாக எல்லா அக்காமடேஷனில் இருக்க எல்லா கேபின்ஸுக்கும் யூனிஃபார்மாக ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகி எல்லாத்துக்கும் சமமாக கூலிங் வர்றதுக்காகவும் சமமான காற்று வர்றதுக்காகவும் அதில் வழி வச்சுருப்பாங்க. அதுக்குள்ளே டேம்பர்ஸு எல்லாமே இருக்கும், டெம்பரேச்சர் மானிட்டர்ஸ் இருக்கும். இதில் எது அலாம் வந்தாலும் எங்களுக்கு வாட்ச் கீப்பர்ஸ்க்கு அலாம் வந்துடும், அவர் கேபினுக்கே அலாம் வந்துடும். உடனே அவர் எந்த 24 மணி நேரத்தில் எந்த டைமாக இருந்தாலும் உடனே ஓடி வந்து அந்த என்ன ப்ராப்ளம்னு பார்த்து அதை நாங்கள் உடனே அட்டன் பண்ணிவிடுவோம். ஏன்னா இது ஒரே சிங்கிள் மிஷினரியாக இருக்கிறதுனால இதுக்கு முக்கியத்துவம் அதிகமாக கொடுத்துருப்போம். இப்போ இதனால் நமக்கு வந்து இப்போ வெப்பமாக இருக்கும்போது குளிர் பிரதேசங்களுக்கு போகும்போது இதை ஆஃப் பண்ணிவிட்டு இது மூலியமாக ஹீட்டிங் கொடுத்துக்குவோம். அது வந்து ஸ்டீம் ஹீட்டிங்கில் நம்ம கொடுத்துக்குவோம். இப்போ கேபினில் எப்படி இருக்கும்னா, கேபினில் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் கேபினில் மேலே பார்த்தீங்கன்னா டாப்பில் ஒரு சர்க்குலராக ஒரு தட்டு, ஒரு ரிங் மாதிரி, ரூவர் மாதிரி இருக்குது. அது வழியாக தான் நமக்கு குளிர்ந்த ஏர் வந்து வரும். இது எல்லா கேபின்லையும் இருக்கும். இது நம்ம ரூமுக்கு நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி இதிலேயே கண்ட்ரோல் வால்வ் கொடுத்துருப்பாங்க. அந்த வால்வை அட்ஜஸ்ட் பண்ணணும்னா நம்ம அது மூலியமாக நமக்கு எவ்வளோ கூலிங் தேவையோ அதை வச்சுக்கலாம். அது மாதிரி ஹீட்டிங் வேணுங்கும்போது ஹீட்டிங் வந்தால் நீங்கள் ஃபுல்லாக அதை க்ளோஸ் பண்ணிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ இந்த மாதிரி அதில் கண்ட்ரோல் வச்சுருப்பாங்க. சில கேபினில் வந்து தெர்மாமீட்டர் கூட செட் பண்ணியிருப்பாங்க, எவ்வளோ டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகுது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கிறதுக்காக டெம்பரேச்சர்ஸ் வச்சுருப்பாங்க. எல்லா கேபின்லையும் இருக்காது, ஒரு சில கேபின்ஸில் மட்டும் ஃபிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி தான் வந்து கேபினில் அமைஞ்சிருக்கும். இது வந்து ஒரு லக்ஸுரி கேபின் நான் காமிச்சிருக்கேன், ஓனர்ஸ் கேபின். பட் நார்மலாக ஷிப்ஸ் கேபினில் க்ரூ கேபின் எல்லாமே சின்னதாக இருந்தால் கூட இந்த
ஏசி டக்ட்டு மேலே வந்து இது மாதிரி தான் அமைச்சிருப்பாங்க. இதில் ஒரு சில பெரிய கேபினாக இருக்கும்போது 2-3 டக்ட்டு வந்து எல்லா இடத்துங்களுக்கும் இப்போ ஈவனாக பரவுறதுக்காக வசதி பண்ணியிருப்பாங்க. இதை வந்து ஃபயர் ஹசார்ட் வரும்போது இதை க்ளோஸ் பண்ணுறதுக்காக கூட ஃபயர் டேம்பர்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ ஃபயர் ஸ்ப்ரெட் ஆகக்கூடாது, ஒரு ஃப்ளோரில் வர ஃபயர் இன்னொரு ஃப்ளோருக்கு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக எல்லா அகாமடேஷனில் எல்லா ஃப்ளோர்லேயுமே இதுக்கு வந்து செக்ஷன் வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம சர்க்யூட்லேயும் எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத பார்க்கலாம். இது எங்களுக்கு மேனுவல் வந்து நார்மலாக ஷிப்பு மேனுவலில் பார்த்தீங்கன்னா நம்ம சர்வீஸுக்கு தேவையான எல்லா ப்ரொசீஜரும் அதை எப்படி மானிட்டர் பண்ணணும், பீரியாடிக்கலாக என்ன சர்வீஸ் பண்ணணும் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதில் நான் சர்க்யூட்டை மட்டும் நான் வந்து அதில் இருக்கக்கூடிய பைப்லைன் டயக்ராம் அது எப்படி சிஸ்டம் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஐடியா தரேன். இப்போ இதுதான் அதோட லைன் டயக்ராமில் நம்ம கண்டென்சர் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிறது வந்து கம்ப்ரெசர், கீழே இருக்கிறது கண்டென்சர். இந்த கண்டென்சருக்கு பார்த்தீங்கன்னா சீ வாட்டர் கண்டென்சர் வாட்டர் அவுட்லெட் இன்லெட் கொடுத்துருக்காங்க. இது சீ வாட்டர் கொடுத்துருப்பாங்க. சில கப்பலில் இதை வந்து ஃப்ரெஷ் வாட்டர் வழியாக இதை வந்து கூல் பண்ணிக்குவாங்க. ஆக மொத்தம் இது வாட்டர் கூல்டாக இருக்கும். நம்ம வீடுகள் எல்லாம் இதை வந்து ஏர் கூல்டு வச்சுருப்பாங்க. இல்லை கூலிங் டவர் வந்து பில்டிங்க்கு மேலே டாப் ஃப்ளோரில் சீலிங் மேலே வச்சுருப்பாங்க, மொட்டை மாடியில் வச்சுருப்பாங்க. அங்கே வந்து கூலிங் டவர் வச்சு தண்ணியை ஸ்ப்ரே பண்ணி கூல் பண்ணுவாங்க. பட் இங்கே எங்களுக்கு சீ வாட்டரோ பிளென்ட்டியாக இருக்கிறதுனால சீ வாட்டர் யூஸ் பண்ணுவாங்க. இல்லை சீ வாட்டரை உபயோகப்படுத்தி ஒரு இதுக்குன்னு தனியாக ஒரு கூலிங் வாட்டர் வச்சு அந்த கூலிங் வாட்டர் வழியாக அதை கூல் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இதுக்கு மேலே கம்ப்ரெசர் இருக்குது. இந்த கம்ப்ரெசர் தான் நான் சொன்னேன் 2 ஸ்டேஜ் கம்ப்ரெசர், 2 சிலிண்டர் உள்ள கம்ப்ரெசர். இப்போ இதிலிருந்து இது சிஸ்டம் வந்து கிட்டத்தட்ட ரீஃபரில் இருக்க சிஸ்டம் மாதிரி தான் இருக்குது. டிஸ்சார்ஜில் ஒரு ப்ரெஷர் கேஜ், சக்ஷனில் ஒரு ப்ரெஷர் கேஜ், இது ஆயில் ப்ரெஷர். இதுக்கெல்லாம் லூப்ரிகேஷனுக்கு தனியாக ஆயில் பம்பு போட்டு ஆயில் ப்ரெஷர் இருக்கும். அதுக்காக அதுக்கு ஒரு ப்ரெஷர் கேஜ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு ஒரு ட்ரிப்பும் கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஒரு டியூயல் ப்ரெஷர் சுவிட்சு. இதில் பார்த்தீங்கன்னா லோ ப்ரெஷரும் சுவிட்ச் இருக்குது, ஹை ப்ரெஷரும் இதில் சுவிட்ச் இருக்குது. லோ ப்ரெஷர் ஆட்டோமேட்டிக்காக ரீசெட் ஆகிடும். ஹை ப்ரெஷர் நம்ம போய் டியூட்டி இன்ஜினியர் போய் ரீசெட் பண்ணால் தான் ரீசெட் ஆகும். ஓகேங்களா? அதே மாதிரி லூப் ஆயில் ப்ரெஷரும் ட்ரிப் ஆகிடுச்சுன்னா லூப் ஆயில் ப்ரெஷரும் நம்ம டியூட்டி இன்ஜினியர் போய் ரீசெட் பண்ண தான். ஏன்னா ரீசெட் பண்ணி என்ன காரணம் கண்டுபிடிச்சி தான் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுங்கிறதுக்காக அந்த மாதிரி ஃபெசிலிட்டி வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ இதிலிருந்து இந்த கம்ப்ரெசர்லேருந்து கண்டென்சர் வந்து கண்டென்சரில் குளுமை அடைஞ்சு அது திருப்பி லிக்விட் ஸ்டேஜுக்கு வந்த உடனே லிக்விட் ஸ்டேஜிலேருந்து மறுபடியும் இந்த மாதிரி ஒரு ஃப்ளெக்சிபிள் பைப்பு, நான் சொன்ன மாதிரி இது வைப்ரேஷன் ஜாஸ்தி இருக்கிறதுனால எல்லா இடத்துலையும் ஃப்ளெக்சிபிள் பைப் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது மூலியமாக இங்கே கீழே வருது ரிட்டர்ன். இது வந்து நம்ம இந்த கண்டென்சரில் ஏதாவது ஏர் இருந்ததுன்னா அந்த ஏரை ரிலீஸ் பண்ணுறதுக்காக உள்ளது சேஃப்டி வால்வு அதில் வச்சுருப்பாங்க. இது பர்ஜி வால்வு, இது சேஃப்டி வால்வு. இந்த சேஃப்டி வால்வ் மூலியமாக அது எஸ்கேப் ஆகி இன்ஜின் ரூமை விட்டு வெளியில் போய்டும். இது ஓவர் ப்ரெஷராக இருக்கும்போது இதுலேருந்து கூடிய அவுட்லெட்டு இந்த மாதிரி கண்டென்சர் கீழேருந்து வருது பார்த்தீங்களா, இதுலேருந்து வரும். இதில் ட்ரையர் கொடுத்துருக்குறாங்க. சார்ஜிங்க்கும் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். நம்ம ஏசியில் எல்லாம் பார்த்தீங்கன்னா சார்ஜிங் ஃபெசிலிட்டிஸ் வந்து அவுட்டோர் யூனிட்டில் வச்சுருப்பாங்க. இதில் எல்லாம் இந்த மிஷின் பக்கத்துலேயே இதில் சார்ஜிங் ஃபெசிலிட்டிஸ் வச்சுருக்காங்க. கேஸும் எங்கள்கிட்ட பிளென்ட்டியாக நாங்கள் வந்து கேஸ் பாட்டில் வச்சுருப்போம், அதனால் ஈஸியாக சார்ஜ் பண்ணிவிடுவோம். இதில் ஃப்ளோ கேஜ் வச்சுருக்காங்க. இதில் மாய்ச்சர் தெரியும், கேஸில் கம்மியாக இருக்கா இல்லை ஏர் இருக்கா அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு. இதில் ஒரு சொலினாய்டு வால்வ் வச்சுருக்காங்க. இப்போ கூலிங் நமக்கு வேண்டிய டெம்பரேச்சர் அடைஞ்சிருச்சு அப்படின்னா இந்த சொலினாய்டு வால்வ் ஆப்ரேட் ஆகி ஷட் டவுன் பண்ணிவிடும். இதை ஸ்டாப் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக கம்ப்ரெசர் ஸ்டாப் ஆகிடும். ஓகேங்களா? இதிலேருந்து வரக்கூடிய டிஸ்சார்ஜ் நேராக எங்கே வருது, எவாப்ரேட்டருக்கு வருது. இந்த எவாப்ரேட்டர் தான் ஏர் ஹேண்ட்லிங் யூனிட்டுக்கு உள்ளே இருக்கும். இதுக்குள்ளேருந்து எவாப்ரேட்டர் வழியாக இதுக்குள்ளே எக்ஸ்பேன்ஷன் நடைபெறும். குளிர்ந்த காற்று இது வழியாக வரக்கூடிய காற்றை குளிர்படுத்தும். இதுக்கு அப்புறம் இந்த எக்ஸ்பேன்ஷனுக்கு அப்புறம் வெளியில் வரும்போது இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேன்ஷன் வால்வு இந்த இடத்துல அமைஞ்சிருக்கு. எவாப்ரேட்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி எக்ஸ்பேன்ஷன் வால்வ் இருக்குது. இது வேரியபிள் எக்ஸ்பேன்ஷன் வால்வ். இது எதை பொறுத்து வேரி ஆகும்னா இந்த எவாப்ரேட்டரை விட்டு வெளியில் வரக்கூடிய கேஸோட டெம்பரேச்சரை பொறுத்து இது வேரி ஆகும். ஆனால் இந்த சிஸ்டமில் நான் சொன்னேன் வெறும் டெம்பரேச்சர் மட்டும் கிடையாது. சில சிஸ்டமில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த ப்ரெஷரையும் இதில் ஈக்குவேட் பண்ணியிருப்பாங்க. வெறும் டெம்பரேச்சர் மட்டும் பார்க்காம ப்ரெஷரையும் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி பண்ணுறது மூலிமா நீங்கள் சூப்பர் ஹீட்டை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு வசதி எளிதாக இருக்கும். அதுக்காக அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது வந்து இந்த ட்ராயிங்கில் காமிக்கல, பட் நார்மலாக அந்த மாதிரி தான் செட்டப் இருக்கும். ஸோ இதிலேருந்து திருப்பி ரிட்டர்ன் ஆகி கம்ப்ரெசருக்கு வந்துடுது. கம்ப்ரெசரில் ஒரு ஃபில்டர் வச்சுருக்காங்க, செக்ஷனில் ஒரு ஃபில்டர் இருக்குது. எல்லா ஃபில்டரும் நாங்கள் ஸ்டாண்ட் பை வச்சுருப்போம். எதுவும் ப்ராப்ளம் இருந்துன்னா நாங்கள் உடனே அதை வந்து சேஞ்ச் பண்ணிவிடுவோம். இதுதான் வந்து ரீஃபர் சிஸ்டம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. ஏன்னா 2 ஏர் ஹேண்ட்லிங் யூனிட்டும் கம்ப்ரெசரும் பக்கத்தில் இருக்கிறதுனால ரொம்ப சிம்பிளாக இருக்குது. ஸோ தனித்தனி ரூமில் இருந்ததுன்னா இந்த ஏர் ஹேண்ட்லிங் யூனிட்டுக்கு தனியாக பைப் மூலியமாக போகும். அந்த மாதிரி போகும்போது இது இன்சுலேஷன் பைப்பை போட்டு கொண்டு போவாங்க. ஏன்னா இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுனால. ஓகேங்களா? இதுக்கு மேலே இருக்கக்கூடிய காயில் பார்த்தீங்கன்னா ஸ்டீம் காயில். இதுதான் ஸ்டீம் லைனு. ஸ்டீம் லைன்லேயும் கண்ட்ரோலர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் எந்த டெம்பரேச்சர் செட் பண்ணிங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இது கண்ட்ரோல் ஆகும். இது கண்ட்ரோல் ஆகி அதில் ஸ்டீம் அதில் அலோவ் பண்ணி அதில் வரக்கூடிய ஏரை வந்து ஹீட் பண்ணி கொடுத்துரும். ஸ்டீம் வழியாக ஹீட் பண்ணும்போது இந்த ஏர் ரொம்ப ட்ரை ஆகிடும். அதுக்காக அதுக்கு மேலே ஸ்டீம் ஸ்ப்ரே கொடுத்துருக்குறாங்க. டீஹியூமிடிஃபயர் கொஞ்சம் ஈரப்பதம் அதிகப்படுத்துறதுக்காக ஸ்டீம் ஸ்ப்ரே கொடுத்துருப்பாங்க.
ஓகேங்களா. ஸோ இப்போ இது மாதிரி நமக்கு வந்து இந்த சிஸ்டம் எல்லாம் இருக்கும். மேலே இருக்கிறது ஃபேன் ப்ளோயர்ஸு, ஒரு ஃபேன் மோட்டர், பெல்ட் ட்ரிவன் ஃபேன் ப்ளோயர். இது மூலியமாக காற்றை வந்து ரீசர்க்குலேஷன் பண்ணும். அதாவது ரிட்டர்ன் அக்காமடேஷன்லேருந்தே காற்றை உள்ளே இழுத்து அதை கூல் பண்ணி திருப்பியும் அக்காமடேஷனுக்கே விடும். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஃப்ரெஷ் ஏர் வரும். இது வந்து ஆர்ஏங்கிறது ரீசர்க்குலேஷன் ஏர், எஃப்ஏங்கிறது ஃப்ரெஷ் ஏர். அப்போ ஃப்ரெஷ் ஏரையும் இதையும் நாங்கள் ரேஷியோ தகுந்த மாதிரி நாங்கள் ஓப்பன் பண்ணி வச்சா கொஞ்சம் ஃப்ரெஷ் ஏர் கலந்துட்டு பாக்கி எல்லாம் ரீசர்க்குலேஷனில் மெயின்டைன் பண்ணும்போது ஈஸியாக மெயின்டைன் ஆகும். ஸோ இது மூலியமாக தான் நம்ம பண்ணியிருப்பாங்க. இதில் சென்சார்ஸ் எல்லாம் ஃபிட் பண்ணியிருக்காங்க. அந்த சென்சார் மூலியமாக நம்ம செட் பண்ணுற டெம்பரேச்சர் அதை மெயின்டைன் பண்ணி இந்த கம்ப்ரெசர் வந்து ரன் ஆகும். ஸோ இப்போ இது மாதிரி தான் சிஸ்டம் இருக்கும். இது ரொம்ப பார்க்கையில் ரொம்ப சிம்பிள் சிஸ்டமாக தான் இருக்குது. பட் பெரிய சிஸ்டம் அது இல்லை இது வேறு ஏதாவது மேஜர் ஃபால்ட் வருதுன்னா கம்ப்ரெசர் இந்த மாதிரி தான் ஃபால்ட் வரும்போது தான் எங்களுக்கு அதை வந்து ஓப்பன் பண்ணி அதை மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். பீரியாடிக்கலாக அந்த மேனுவலில் மேக்கர் என்ன மெயின்டெனன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை நாங்கள் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ இப்போ இந்த மாதிரி தான் வந்து ஏசி இருக்கும். நம்ம இது கிட்டத்தட்ட சென்ட்ரல் ஏசி யூனிட் டைப்பு தான். ஹோட்டல்ஸு இதிலெல்லாம் இருக்கிற மாதிரி சென்ட்ரல் யூனிட் எப்படி இருக்குமோ சென்ட்ரல் ஏசி யூனிட்னு சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி தான் இது. ஸோ இந்த சிஸ்டம் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஒரு நல்ல கூலிங் சிஸ்டம். ஷிப்பை பொறுத்த அளவில் நம்ம வெளியில் இருக்கிற வெப்பம் மட்டும் இல்லை, இன்ஜின் ரூம்லேயும் வெப்பம் அதிகமாக இருக்கிறதுனால அந்த ஷிப்பு அக்காமடேஷன் எப்போதுமே சூடாக இருக்கும். அதனால் இந்த ஏசி மிஷினரி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏசி மிஷினரி இல்லைன்னா அங்கே ஒருத்தரும் அங்கே உள்ளே வந்து வேலை பார்க்க முடியாது, அவங்க ரெஸ்ட் பீரியட் கூட இருக்க முடியாது. ஸோ அப்போ அதனால் இந்த ஷிப்புக்கு ஏசிங்கிறது ஒரு ஹார்ட் ஆஃப் த மிஷின் கூட சொல்லலாம். ஏன்னா இது இல்லைன்னா அதில் வேலை செய்கிறவங்க இருக்க முடியாது அந்த ரூம்குள்ளே. ஏன்னா டெம்பரேச்சர் நார்மல் நம்ம ரூம் டெம்பரேச்சர் கிடையாது, இன்ஜின் ரூமோட டெம்பரேச்சரும் சேர்ந்து வரும்போது ரொம்ப அதிகமாக வெப்பம் அடைஞ்சு இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் பொருள் வெப்பத்தினால அது கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி ஃபயர் ஹசார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வெப்பம் அதிகமாகிறதுனால. அதனால் இந்த கூலிங் சிஸ்டம்ங்கிறது ரொம்ப முக்கியமான பகுதியாக கப்பலை பொறுத்தளவில் ரொம்ப முக்கியமான ஒரு மிஷினரியாக கருதப்படுது. ஸோ இப்போ இது நிச்சயமாக இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதில் உபயோகப்படுத்தக்கூடிய கேஸு ஓசோனை பாதிக்காத அளவுக்கு உள்ள கேஸ் இன்றைக்கி இருக்கிறது க்ரீன் கேஸ்ன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஓசோனை பாதிக்காத அளவுக்கு உள்ள கேஸஸ் மட்டும்தான் இன்றைக்கி அலவுடு. அது மட்டும்தான் பண்ணியிருப்பாங்க. பழைய மாடலில் இருக்கக்கூடிய இந்த பிரியான் 22 இல்லை அதுக்கு முன்னாடி இருந்த மாடல்லாம் எல்லாமே வந்து பேன் பண்ணியாச்சு. அந்த மிஷினரிலாம் இப்போல்லாம் ஷிப்பில் எங்கேயுமே பார்க்க முடியாது. ஸோ இப்போ இது மூலியமாக நம்ம வந்து பண்ணுறோம். இதுக்கு சார்ஜ் பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டிக்குள்ள எல்லா டூல்ஸும் எங்ககிட்ட இருக்கும். அதற்கு வேண்டிய ட்ரைனிங்கும் இன்ஜினியர்ஸுக்கு கொடுத்துருப்பாங்க. எல்லா இன்ஜினியர்ஸுக்குமே இதை பற்றி வேலை செய்ய தெரியும். ஸோ இப்போ இதுதான் அதோட சிஸ்டம். ஸோ இப்போ இதிலேருந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு கிடச்சிருக்கும். இன்னும் ஃப்யூச்சர் வீடியோவில் நான் வெறும் ஏசியை மட்டும் பண்ணும்போது இதை ஸ்ப்ளிட் பண்ணி சின்ன சின்ன பாகமாக, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எக்ஸ்பேன்ஷன் வால் மட்டும் தனியாக, கம்ப்ரஸர் தனியாக, அந்த மாதிரி கண்டென்சர் தனித்தனியாக அதோட அனிமேஷன்ஸோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சரோட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃப்யூச்சர் வீடியோவில் டைம் கிடைக்கும்போது பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு நீங்கள் ஒரு ஜென்ரலாக ஒரு ஐடியா கிடைக்குங்கிறதுனால இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன். கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச வீடியோஸ் என்கிட்ட என்ன கிளிப்பிங்ஸ் இருக்குது, டீட்டெயில்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வச்சு நான் ஃப்யூச்சர் வீடியோஸில் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.